Hey guys, welcome to Graceland Lectures. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய சார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடியில் நடக்கிற நிறைய ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், க்ளோத்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ், மெடிசின்ஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா டூத் பேஸ்ட், டிட்டர்ஜென்ட்ஸ், ப்ளீச், இது எல்லாமே வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்னால ஆயிருக்கு. ஸோ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு பார்த்தாலே புரியும், நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோத்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது நம்ம என்னென்னு பார்க்கலாம். காட்டன், wool, சில்க், இந்த மாதிரி இது வந்து நம்ம க்ளோத்ஸ் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஆயில்ஸ், இந்த மாதிரி இது நம்ம ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் மெடிசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமலேரியல், ஆன்டிகேன்சரஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய மெடிசன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரக்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து லைக் டினோட் பண்ணுறது வந்து மெடிசின்ஸ், அப்புறமா அடிக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நிறைய எல்லாமே வந்து ட்ரக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ட்ரக்ஸ் வந்து மெடிசனாகவும் ஒர்க் பண்ணும், பாய்சனாகவும் ஒர்க் பண்ணும். சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அளவுக்கு மீறி வந்து நம்ம மெடிசனை வந்து சாப்பிட்டா அது வந்து ஒரு போட்டன்ட் பாய்சனாக ஒர்க் பண்ணும் நம்ம பாடியில். ஸோ ட்ரக்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன், அப்புறமா ட்ரக்ஸ்னால் என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட மாலிகுலர் மாஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். நம்ம பயோமாலிக்யூல்ஸ் வீடியோவில் பார்க்கும்போது பயோமாலிக்யூல்ஸ் வந்து அதோட மாலிகுலர் மாஸ் வந்து லைக் 5000 டால்டன்ஸ் கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனால் ட்ரக்ஸோட மாலிகுலர் மாஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபார்மகோலாஜிக்கல் எஃபெக்ட். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ், அதாவது நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் 2 என்னென்னு பார்க்கலாம். அனால்ஜெசிக்னா பெயின் கில்லிங் எஃபெக்ட், அதுக்காக வந்து அனால்ஜெசிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மகாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக், kill or arrest the growth of microorganisms. Next, based on drug action, 2 டைப்ஸ் இருக்குது, ஹிஸ்டமைன்ஸ் அண்ட் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். ஹிஸ்டமைன்ஸ் அப்படிங்க நம்ம பார்க்கும்போது நம்ம பாடியில் வந்து இன்ஃப்ளமேஷன் அது வந்து காஸ் பண்ணுறது வந்து ஹிஸ்டமைன்ஸ். ஆனால் இந்த ஹிஸ்டமைன்ஸோட ஆக்டிவிட்டியை வந்து பிளாக் பண்ண முடியும், அதுக்கு தான் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்க்க வேண்டியது ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன். அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷனில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஹெட்டிங்ஸ் வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட், என்சைம்ஸ் ஆஸ் ட்ரக் டார்கெட்ஸ். ஸோ என்சைம்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். என்சைம்ஸ் அப்படின்னா பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்சைம்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரோட்டீன் தான். இது வந்து நம்ம பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்சைம்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸஸில், ஷேப்ஸில் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆக்டிவ் சைடு இருக்கும். இது வந்து சப்ஸ்ட்ரேட் கூட வந்து பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும்.
ஸோ இதில் இருக்க பாண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைம் கூட பாண்ட் ஆகும்போது என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானிக் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், van der Waals, அதுக்கப்புறமா டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம கீழே வந்து என்சைம், அதுக்கப்புறமா சப்ஸ்ட்ரேட், அதுக்கப்புறமா அதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த என்சைமில் லைக் ஒரு யூ ஷேப் கேவிட்டி இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஏற்ற சப்ஸ்ட்ரேட் வந்து அது கூட வந்து பைண்டாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பார்க்கும்போது லைக் அது கூட அட்டாச் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட் ஹோல்டிங் என்சைம், ஸோ என்சைம்ஸ் அஸ் ட்ரக் டார்கெட்ஸ், அதுதான் இது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் என்சைம் இன்ட்ராக்ஷன், அது என்னென்னு பார்க்கலாம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்க்கும்போது என்சைம் இருக்குது, சப்ஸ்ட்ரேட் இருக்குது, ட்ரக் இருக்குது. ஸோ இந்த என்சைம் கூட வந்து எது அட்டாச் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஸ்ட்ரேட் அப்புறமா ட்ரக் ரெண்டுமே வந்து போட்டி போட்டுக்கும். ஏன்னா சப்ஸ்ட்ரேட்டும் ட்ரக்குமே சேம் சைஸில் தான் இருக்குது. ஸோ இது காம்படிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ், இதில் பார்க்கும்போது எந்த காம்படிஷனும் இருக்காது. இதில் வந்து என்சைம்ஸில் வந்து ஒரு அல்லோஸ்டெரிக் சைட் இருக்கும். ஸோ இந்த அல்லோஸ்டெரிக் சைட்டில் ஒரு இன்ஹிபிட்டர் வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆகுறதுனால அதோட ஆக்டிவ் சைட்டோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரியும், இது வந்து லைக் ஒரு கர்வ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது இது கொஞ்சம் ஷார்ப்பாக மாறிடுச்சு. ஸோ அந்த இன்ஹிபிட்டர் வந்து அட்டாச் ஆகுறதுனால அந்த ஆக்டிவ் சைட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் மாறிடும். ஸோ இதுதான் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரிசப்டர்ஸ் அஸ் ட்ரக் டார்கெட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மெசேஜ் வந்து 2 நியூரான்ஸ்க்கு மிடில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இல்லாட்டி நியூரான்ஸ் டு மசில்ஸ் வந்து அது கெமிக்கல் மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் கெமிக்கல் மெசஞ்சர். இந்த கெமிக்கல் மெசஞ்சர் வந்து செல் வால், அதாவது இது வந்து செல் வால் தான், இது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின், இது இன்னர் மெம்ப்ரெயின். ஸோ இந்த கெமிக்கல் மெசஞ்சர் வந்து பைண்டிங் சைட்ஸ் அப்படின்னு வந்து அந்த செல் வாலில் இருக்கும், அது கூட வந்து அட்டாச் ஆகும். அப்போ வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது இந்த இது அட்டாச் ஆனதுக்கப்புறமா அந்த ரிசெப்டரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கர்வியாக மாறி இருக்கு. அதுக்கப்புறமா மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது செகண்ட் ஸ்டெப்பில். தேர்ட் ஸ்டெப்பில் மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா அந்த கெமிக்கல் மெசஞ்சர் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ திரும்பியும் அந்த செல்லில் இருக்கிற அந்த ரிசெப்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து திரும்பியும் முன்னாடி இருந்த மாதிரியே மாறிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரக் டார்கெட்டிங் த ரிசெப்டர்ஸ் பார்க்கலாம். அதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. 2 டேர்ம்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா ஆன்டகனிஸ்ட் அண்ட் அகனிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டகனிஸ்ட், அது பார்க்கும்போது ட்ரக்ஸும் வந்து ரிசெப்டர் சைட்டில் வந்து பைண்ட் ஆகும்போது நேச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அகனிஸ்ட் பார்க்கும்போது அது வந்து நேச்சுரல் மெசஞ்சர் மாதிரி மிமிக் பண்ணும், பட் ஆனால் அது நேச்சுரல் மெசஞ்சர் கிடையாது. இது வந்து ரிசெப்டர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்டாசிட்ஸ். ஸோ ஆன்டாசிட்ஸோட ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து லைக் ஒரு மீல் வந்து ஸ்கிப் பண்ணும் போது இல்லாட்டி ஃபாஸ்டிங் இருக்கும் போது நம்ம பாடியில் வந்து
அதுக்கேற்ற டைமில் வந்து பசிக்கிறதுக்காக நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து ஸ்டமக்கில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரீட் ஆகும் போது நம்ம ஸ்டமக்கில் வந்து ஃபுட் இல்லைன்னா அது அதோட வால்ஸை வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் இல்லாட்டி ஒரு பசி இருக்குது. அந்த ஸ்டமக் ரீஜியன் வந்து ரொம்ப அசிடிக் நேச்சராக மாறிடும். ஸோ அப்படி மாறுறதுனால ரொம்ப வயிறு வந்து எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய நாள் ஆச்சுன்னா இட் லீட் டு அல்சர். ஸோ ஆன்டாசிட்ஸ் வந்து அந்த ஆசிடிக் நேச்சரை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆன்டாசிட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக் கேரக்டரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டமக் ஆசிட்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு என்னென்னா sodium hydrogen carbonate or mixture of aluminium and magnesium hydroxide. பட் ஆனால் இந்த ஆன்டாசிட்ஸ் வந்து சிம்டம்ஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அல்சர்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. இதுக்காக தான் ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பட் ஆனால் மெயினாக சிமிட்டிடின் அதாவது டெகாமெட்டின் சொல்கிற மெடிசின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து ஹிஸ்டமைன்ஸ் தான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹிஸ்டமைன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால பெப்சின் அப்படிங்கிறத வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்து நிறுத்துறதுக்காக ஹிஸ்டமைனோட ஆக்டிவிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சிமிட்டிடின் மெடிசின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆன்டாசிட்ஸோட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரான்டிடின் அப்படிங்கிறது ஜான்டாக் அந்த மெடிசனும் எக்ஸஸ் அசிடிக் நேச்சரை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டமைனோட ஸ்ட்ரக்சர், கீழே வந்து சிமிட்டிடைனோட ஸ்ட்ரக்சர். ஸோ சிமிட்டிடைன் வந்து நம்ம அந்த மெடிசன் வந்து எடுத்துக்கும் போது ஹிஸ்டமைன்ஸோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீஷன் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹிஸ்டமைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் வந்து ஒரு வாசோ டைலேட்டர், ஹிஸ்டமைன்ஸ் வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். இந்த ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் வந்து ஸ்மூத் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ணும். மெயினாக ப்ராங்கஸ் அந்த மாதிரி இருக்கிற பக்கத்தில் இருக்க மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் பண்ணும். ஹிஸ்டமைன்ஸ் வந்து அலர்ஜிஸ் வந்து இது பண்ணும். அப்புறமா இன்ஃப்ளமேஷன்ஸே இது பண்ணும். ரொம்ப மெயின் எக்ஸாம்பிள் போலன். நிறைய பீப்புள் வந்து போலனுக்கு அலர்ஜிக்காக இருப்பாங்க. அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் வந்து எதுக்கு வருதுன்னா ஹிஸ்டமைன்ஸ்னால தான் வருது. ஸோ ஆன்டி ஹிஸ்டமைன்ஸோட இது வந்து ஹிஸ்டமைன்ஸோட இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ். ஸோ அது வந்து ப்ரோம்ஃபெனிரமைன், அதாவது டைம்டேப், அதுக்கப்புறமா டர்ஃபினடைன், அதாவது செல்டேன் அப்படிங்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து ஆன்டி ஹிஸ்டமைன்ஸாக ஒர்க் பண்ணும். அப்புறமா ஆக்டிவிட்டி ஆஃப் ஹிஸ்டமைனை வந்து சப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்குவிலர்ஸ். இது வந்து ஸ்ட்ரெஸ், மென்டல் டிசீஸ், ஆங்ஸைட்டி, இரிட்டபிலிட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்குலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து லைக் மைல்டு ட்ரான்ஸ்குலர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் ஹை பவர் ட்ரான்ஸ்குலர்ஸும் இருக்குது. லோ பவர் அதாவது மைல்டு ட்ரான்ஸ்குலர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹை பவர் இருக்கிறது வந்து டிப்ரெஷன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்குலர்ஸ் வந்து பார்க்கும்போது குளோடயாசிஃபாக்சைடு அது வந்து மைல்டான ட்ரான்ஸ்குலர்ஸ். அதுக்கப்புறம் ஈக்வானல் வந்து டிப்ரெஷன் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஈக்வானல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இப்ரோனியாசிஸ் அண்ட் ஃபினல்சைன், இதுவும் ட்ரான்ஸ்குலர்ஸ் தான். ட்ரான்ஸ்குலர்ஸ்லேருந்து ஒரு டைப் ஆஃப் பார்பிச்சுரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லீப் வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா ஹிப்னாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பார்பிச்சுரேட்ஸும் ட்ரான்ஸ்குலர்ஸ் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இது வந்து மெடிக்கல் பர்பஸஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க.
தூக்கம் வராதவங்களுக்கு வந்து இந்த பார்பிச்சூரேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மென்டல் டிசீசஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்குலஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அனால்ஜெசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அனால்ஜெசிக்ஸ் வந்து பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அனால்ஜெசிக்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்ட்ரீமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் மேஜர் சர்ஜரிஸ், மைனர் சர்ஜரிஸ்க்கெல்லாம், அப்புறமா ஆஃப்டர் சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரி பெயின் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அனால்ஜெசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இருக்குது நான் நார்காட்டிக் அண்ட் நார்காட்டிக். நான் நார்காட்டிக் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து நான் அடிக்டிவ். நார்காட்டிக்னா அப்படியே ஆப்போசிட் அடிக்டிவ். நான் நார்காட்டிக் ட்ரக்ஸ் வந்து அடிக்ஷன் வந்து காஸ் பண்ணாது. எக்ஸாம்பிள் ஆஸ்பைரின் அண்ட் பேராசிட்டமால். ஆஸ்பைரின் அண்ட் பேராசிட்டமால் இது வந்து ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேராசிட்டமால் இந்த மாத்திரையோட நேம். ஸோ பேராசிட்டமால் வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு ஹெட்ஏக்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நார்காட்டிக் அனால்ஜெசிக்ஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து அடிக்ஷன் வந்து காஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் மார்ஃபின், கொடீன், ஹெரோயின் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து அடிக்ட் ஆனால் என்னெல்லாம் வரும், அதோட காசஸ் என்னன்னு பார்க்கலாம். நார்காட்டிக் அனால்ஜெசிக்ஸ் வந்து எடுக்கும்போது இட் காசஸ் ஸ்டூப்பர், கோமா, கன்வல்ஷன்ஸ், அதுக்கப்புறமா ஹையர் டோஸ் எடுக்கும்போது டெத். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் ஓபிஎம். இது வந்து பாப்பி சீட்ஸ்லேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த அனால்ஜெசிக்ஸ் வந்து இந்த நார்காட்டிக் அனால்ஜெசிக்ஸ் வந்து கம்மி டோஸில் வந்து எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், கார்டியாக் பெயின், டெர்மினல் கேன்சர் பெயின், அதுக்கப்புறம் சைல்ட் பர்த் இருக்கும்போது இருக்க பெயின் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த நார்காட்டிக் அனால்ஜெசிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆன்டிபயோட்டிக்ஸ். இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து இன்வேட் பண்ணிச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, சைடல் அண்ட் ஸ்டாட்டிக். சைடல் அப்படின்னா கில்லிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாட்டிக் அப்படின்னா இன்ஹிபிட்டரி, ஆனால் கில் பண்ணாது, பட் ஆனால் அது வந்து இன்ஹிபிட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, பாக்டீரியோசைடல் அண்ட் பாக்டீரியோஸ்டாட்டிக். ஸோ பாக்டீரியோசைடல் என்னன்னு பார்க்குறோம். பெனிசிலின், ஓஃப்ளாக்சின், அமினோகிளைகோசைட்ஸ். பாக்டீரியோஸ்டாட்டிக் அது என்னென்னு பார்க்கும்போது எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின் அண்ட் குளோரம்ஃபெனிகால். நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா லிவிங் டிஷ்யூஸ், அதாவது ஊன்ஸ், கட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதுதான் ஆன்டிசெப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கட்ஸ், ஊன்ஸ் எல்லாம் செப்டிக் ஆகாமல் பாக்டீரியல் க்ரோத் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூராசின், சோஃப்ராமைசின், டெட்டால், டின்ச்சர் ஆஃப் அயோடின் இதெல்லாமே வந்து ஆன்டிசெப்டிக்ஸ். டெட்டால் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். டெட்டாலோட காம்போசிஷன் பார்த்திங்கன்னா குளோரம்ஃபெனிகால் அண்ட் ஆல்ஃபா டர்பினால்னால இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஆன்டிசெப்டிக்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா லிவிங் டிஷ்யூஸ்க்கு வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர், டாய்ஸ், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், அதோட ஸ்க்ரீன். இப்போ COVID-19 இருக்கிறதுனால நம்ம சுற்றி இருக்க ப்ராடக்ட்ஸ்
அதாவது இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து டச் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் லைக் பப்ளிக் பூல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்லலாம் வந்து குளோரின் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து பாக்டீரியல் க்ரோத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா ரோட் சைட்ஸ்லலாம் குளோரின் வந்து போடுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஸ்இன்ஃபெக்டன்ட். நெக்ஸ்ட் ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் பார்க்கலாம். ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் வந்து பர்த் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா ஃபேமிலி பிளானிங் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே யூஸ் பண்ணும்போது பர்த் கண்ட்ரோல் பில்ஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பில்ஸில் வந்து சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஓவியுலேஷனை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓவியுலேஷன் சப்ரெஸ் ஆகுதுன்னா பர்த் கண்ட்ரோல் நடக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து நாரெத்தின்ரோன் அண்ட் நோவெஸ்ட்ரால். நெக்ஸ்ட் கெமிக்கல்ஸ் இன் ஃபுட் பார்க்கலாம். நம்ம நிறையா அன்றாட சாப்பிட்றதுல எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபுட் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஸ்வீட்னர்ஸ், ஃபேட் எம்எல்சிஃபையர்ஸ், ஃப்ளோர் இம்ப்ரூவர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இதில் வந்து நோ ஆர் லெஸ் கேலரிஸ். இது வந்து பாடியில் வந்து கேலரிஸ் ஆட் பண்ணாது. இது வந்து நம்ம நார்மல் சுகர் எடுத்துக்கிறதோட நிறைய டைம் சுகராக ஸ்வீட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பார்டேம், இது வந்து 100 times மோர் ஸ்வீட்டர் தேன் சுகர், நம்ம யூஸ் பண்ணுற சுகர். நெக்ஸ்ட் அலிடேம். இந்த ஆஸ்பார்டேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து முடிக்கலாம். அந்த ஆஸ்பார்டேம் அப்படிங்கிறது வந்து ஹை டெம்பரேச்சர்ஸில் வந்து அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது சூடாக இருக்கிற இனிப்பான பொருள் ஆஸ்பார்டேம் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ டெசர்ட்ஸ், அதாவது கூலாக இருக்கிற டெசர்ட்ஸ், அதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸில் வந்து இந்த ஆஸ்பார்டேம் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அலிடேம், இதுவும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் சுக்ரலோஸ், இதில் வந்து நோ கேலரிஸே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா டேபிள் சால்ட், சோடியம் பென்சாய்ட், அதுக்கப்புறமா கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சார்பிக் ஆசிட் அண்ட் ப்ரோப்பனோயிக் ஆசிடும் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஃபுட் வந்து பேக்கேஜிங் பண்ணும்போது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது பாக்டீரியல் க்ரோத் வந்து தடுக்கும். நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது வந்து ஃபுட் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் தடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூஸ் பண்ணுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பிஹெச்டி அண்ட் பிஹெச்ஏ, அதாவது பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சிடோலுயின் அண்ட் பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி ஆனிசோல். நெக்ஸ்ட் கிளென்சிங் ஏஜென்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது சோப்ஸ் தான். சோப்ஸ் வந்து சோடியம் சால்ட்ஸ், இது வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது பால்மிட்டேட், அதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு சோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது டிபெண்டிங் ஆன் த பர்பஸ். டாய்லெட் சோப், அதாவது பெட்டர் கிரேட்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண சோப் தான் டாய்லெட் சோப்ஸ். இதில் வந்து கலர் அப்புறமா பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ டாய்லெட் சோப்ஸ் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் சோப், இந்த சோப்பை வந்து எத்தனாலில் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா இவாப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் மெடிக்கேட்டட் சோப்ஸ், இந்த சோப்ஸில் வந்து மெடிசினல் வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பல் சோப், ஓட் சோப், அந்த மாதிரி நிறைய சோப்ஸ் இருக்குது இந்த இப்போ. நெக்ஸ்ட் ஷேவிங் சோப், ஷேவிங்க்கு யூஸ் பண்ணுற சோப்ஸ் தான் வந்து இது. இதில் வந்து கிளிசரால் இருக்கும், அதனால் வந்து ட்ரை ஆகாது அந்த சோப் டக்குன்னு. இதில் வந்து ஒரு கம் இருக்குது, அந்த கம்மோட பேர் ரோசின். இது வந்து ஆட் பண்ணும்போது சோடியம் ரோசினேட் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால நிறையா சோப்பியாக இருக்கும், நிறைய பபிள்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஷேவிங்க்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் லாண்ட்ரி சோப், இதில் வந்து சோடியம் ரோசினேட் இருக்கும், அதுக்கப்புறமா சோடியம் சிலிகேட், போராக்ஸ், அதுக்கப்புறமா சோடியம் கார்பனேட் இருக்கும்.
ஸோ வந்து லாண்ட்ரி துணி துவைக்கிறதுக்கு வந்து இந்த லாண்ட்ரி சோப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.